வெல்கம் டு ராஜிஸ் ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. ராஜியின் ஆன்மீக ஒலி நூலகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எதிராஜர் திருமேனி வைபவம் பகுதி 2. தமருகந்த திருமேனியின் விசித்திர சக்தி விசேஷம். இன்றைக்கும் நித்தியமாக திருநாராயணனுக்கும் செல்வப்பிள்ளைக்கும் சர்வ விதமான கைங்கரியங்களை தாமே செய்து கொண்டு தம்முடைய விசித்திரமான சக்தியை காண்பித்துக் கொண்டு திருநாராயணபுரத்தில் எழுந்தருளியிருக்கிறார் என்பதே உண்மை. திருநாராயணனையும் செல்வ பிள்ளையையும் அருகிலிருந்து அனுபவிப்பதால் பரமானந்தமும் தேஜஸும் புன்சிரிப்பும் திருமுகத்தில் இன்றும் தெரிகிறது. அவருடைய குளிர்ந்த முகத்தையும் ஒளி பொருந்திய திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் சேவிப்பவர்கள் அவருடைய கருணையையும் அன்பையும் பிரத்யக்ஷமாக உணர்வார்கள். பக்தர்கள் அவர் திருமுன்பு நின்று விண்ணப்பிக்கும் விஷயங்களை அவரவர் மனதளவில் உணரும்படி பதிலளிக்கிறார் என்பது அனைவரும் கண்டறிந்த உண்மை. அவர் விபவத்தில் எழுந்தருளியிருந்த போது காட்டிய சமஸ்த கல்யாண குணங்களும் இந்த திருமேனியில் வெளிப்படுகிறது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். இவ்வண்ணமாக அவர்களுக்கு தம்முடைய விக்கிரகத்தை அளித்து அவர்களால் விடை கொடுக்க பெற்ற எதிராஜர் வாத்சல்ய புத்திரனான செல்வ பிள்ளையின் பிரிவை ஆற்ற மாட்டாதவராய் ஒருவாறு அவராலும் விடை கொடுக்க பெற்று ஸ்ரீரங்கத்திற்கு விரைவில் எழுந்தருளினார். தாமுகந்த திருமேனி. 14 வருடங்கள் வனவாசம் முடித்து அயோத்திக்கு திரும்பி வந்த ஸ்ரீராமனைக் கண்டு அயோத்தி நகர வாசிகள் எப்படி பேரானந்தம் அடைந்தார்களோ அப்படியே ஸ்ரீரங்க கஷேத்திர வாசிகள் அனைவரும் ஸ்ரீராமானுஜர் திரும்பி வந்ததைக் கண்டு பேரானந்தம் அடைந்தார்கள். அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்த்தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு என்று சொல்லப்படுகிறவாறு ஸ்ரீரங்கத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உடையவர் மீண்டும் எழுந்தருளின செய்தி கேட்டு ஆரவாரித்துக் கொண்டு திரண்டு வந்து அவரை நெருங்கி சென்று சாஷ்டாங்க தீர்த்த பிரணாமங்களை வளைய வளைய வந்து பண்ணி எம்பெருமானாருடைய திருவடி கமலங்களை தலைகளிலே தரித்தும் சேவித்தும் மகிழ்ந்தார்கள். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திரளோடு கோவிலுக்குள் நுழைந்த எம்பெருமானார் முதலில் ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு எழுந்தருளி பெரிய பிராட்டியை சேவித்துக் கொண்டு பெரிய பெருமாளை சேவிக்க புறப்பட்டார். பலிபீடத்தின் அருகே சென்று சேவித்து பின்னர் பிரதட்சணமாக எழுந்தருளி பிரணவாகார விமானத்தையும் விஸ்வக்ஷேனரையும் சேவித்துக் கொண்டு அழகிய மணவாளன் மண்டபத்தில் எழுந்தருளி பெரிய திருவடியையும் திருவாசல் காக்கும் முதலிகளையும் சேவித்து அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று பெரிய பெருமாள் திருவடிகளிலே நீண்டகாலம் பிரிந்ததனால் உண்டான கிளேசமெல்லாம் ஆறும்படி நெடும்போது சேவித்து நின்றார். பெரிய பெருமாளுடைய வருத்தம். பெரிய பெருமாளும் உடையவரை பார்த்து, நம்மை விட்டு பிரிந்து மிகவும் வருத்தமுற்றீரோ என்று அவரை மிகவும் வினயத்துடன் கேட்டருள, உடையவரும் தேவரீர் ஸ்ரீரங்கம் போன்றே எல்லா ஸ்தலங்களிலும் நம்மீது மிகுந்த அன்போடு எழுந்தருளியிருக்கும் போது நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று அருளி செய்து திருநாராயணபுரத்து விருத்தாந்தங்களை எடுத்துரைத்தார். அதன் பிறகு தீர்த்தம், திருமாலை, ஸ்ரீ சடகோபன், பரிவட்டம் முதலியவைகளை பிரசாதித்து நம்முடைய ஸ்ரீகாரியத்தை இடையீடின்றி மேன்மையுடன் நடத்தி கொண்டு உம்முடைய திருமேனி விழுமளவும் ஸ்ரீரங்கத்திலேயே உயர்வுடன் வாழக்கடவீர் என்று விடை கொடுத்து அருளினார். உடையவரும் விடை கொண்டு புறப்பட்டு தன் மடத்திற்கு எழுந்தருளி முன்பு போல சிஷ்ய சம்பத்துக்களுடன் ஸ்ரீரங்க ஸ்ரீயை செவ்வனே நடத்தி கொண்டிருந்தார். தாமுகந்த திருமேனி உருவாகுதல். எம்பெருமானாருடைய திருப்பணிகளால் ஸ்ரீரங்க நகர் மிகுந்த ஏற்றத்தை அடைந்தது. ஸ்ரீ ராமானுஜர் இந்நிலவரகில் பரமாச்சாரியராக கொடிக்கட்டி திகழ்ந்தார். அவருக்கு 119 திருநக்ஷத்திரம் நிறைவடைந்த போது அடியவர்கள் அனைவரும் அவர் பரமபதத்திற்கு எழுந்தருளிவிட்டால் இனி அவரை எங்கனம் சேவிப்பது என்று கவலை கொண்டனர். அவர் திருவவதரித்த ஸ்ரீபெரும்புதூரில் அவரது அர்ச்சா திருமேனியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பலரும் விரும்பினார்கள். எம்பெருமானாருடைய மருமகனாகிய முதலையாண்டானுடைய திருக்குமாரரான கந்தாடை ஆண்டான் எம்பெருமானாரை வணங்கி கைகூப்பி நின்று, சுவாமி எம்பெருமானாரே, எங்களை ரட்சிப்பதற்காக உமது அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கு உமது அர்ச்சையை அளித்தருள்வீர் என்று மிகவும் வினயத்துடன் பிரார்த்தித்தார். அதை ஏற்றுக்கொண்ட எதிராஜர் எல்லா மங்களமும் நிறைந்த முகூர்த்தத்தில்
தமது அர்ச்சா விக்கிரகத்தை சிற்பிகளை கொண்டு வடிக்கச் சொன்னார். அப்போதே கந்தாடை ஆண்டான் அனுகூலமான சிற்பியை அழைத்து அப்பொழுதைய திருமேனி வடிவத்தை சேவிக்க பண்ண, அவனும் எம்பெருமானாரை நன்றாக சேவித்து மிகுந்த பக்தியுடன் பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலமும் அஞ்சலி ஹஸ்தமுமாய் ஒரு அர்ச்சா விக்கிரகத்தை வடித்து உடையவர் திருமுன்பு கொண்டு வைத்தான். அந்த அர்ச்சா விக்கிரகத்தை திருக்கண் சாற்றி உகப்புடன் ஆறத் தழுவி மூச்சுக்காற்று ரூபமாக தம் சக்தியையும் தேஜஸையும் அதில் சேர்த்தருளினார். விளக்கிலிருந்து ஏற்றிய விளக்கு போலவும் எம்பெருமானாரது பிரதிபிம்பம் போலவும் அமைந்திருந்த அந்த அர்ச்சா விக்கிரகத்தைக் கண்டு எல்லா ஜனங்களும் பேரானந்தப்பட்டனர். இந்த திருமேனியே தாமுகந்த திருமேனி ஆயிற்று. விக்கிரக பிரதிஷ்டையில் அதிசயம். எதிராஜர் தை மாதத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணும்படி அந்த விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டா காலத்தை தாமே சடக்கென நிர்ணயித்து அத்திருமேனியை கந்தாடை ஆண்டானுக்கு அப்போதே உகப்புடன் அளித்தார். முதலையாண்டான் குமாரரான அவர் பக்தியுடன் அத்திருமேனியை பெற்று எல்லா மங்களங்களும் நிறைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு ஸ்ரீபெரும்புதூருக்கு புறப்பட்டார். அவர் ஸ்ரீ ராமானுஜர் நிர்ணயித்த தினத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆதிகேசவன் சன்னதியில் வித்வான்களான வைஷ்ணவர்களோடு கூடி நின்று வேதாகம முறைப்படி அத்திருமேனியை நன்கு பிரதிஷ்டை செய்வித்தார். அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த உடையவருக்கு திருமேனியில் மிகுந்த தளர்ச்சி உண்டாயிற்று. பொதுவாக விக்கிரக பிரதிஷ்டை பண்ணும்போது செய்ய வேண்டிய மங்கள காரியங்களான தானியவாசம், ஜலவாசம், திருமஞ்சனம் முதலானவற்றை ஸ்ரீபெரும்புதூரில் அந்த திருமேனிக்கு செய்யும் சமயங்களில் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாருக்கு பெருத்த களைப்பு ஏற்பட்டது. அந்த திருமேனிக்கு கண் திறக்கும் போது ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானாரது திருக்கண்களிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. இப்படி திடீரென்று எம்பெருமானார் திருக்கண்களிலிருந்து ரத்தம் வெளிவருவதை பார்த்து அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுற்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் அர்ச்சா திருமேனியின் பிரதிஷ்டைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த தினம் அதுவே என்று உணர்ந்த அனைவரும் மிகுந்த வியப்புக்கு உள்ளானார்கள். அப்படி தன் சக்தி முழுவதையும் தாமுகந்த திருமேனியில் மாற்றி வைத்திருந்தார் என்று தெரிகிறது. கந்தாடை ஆண்டான் ஸ்ரீபெரும்புதூரில் அத்திருமேனியை நல்ல முறையில் பிரதிஷ்டை செய்வித்து அப்போதே அச்செய்தியை எதிராஜருக்கு அனுப்பினார். எம்பெருமானார் பிரதிஷ்டைக்கு நிர்ணயித்த நாளும் பிரதிஷ்டை நடந்த நாளும் அவரது திருமேனியில் களைப்பு ஏற்பட்ட நாளும் ஒன்றாக இருந்ததிலிருந்தே ஸ்ரீபெரும்புதூர் திருமேனியில் கைங்கரிய செல்வம் நிறைந்த பரிபூர்ண கலைகளோடு இன்றும் ஜெகத் முழுவதையும் ரட்சித்துக் கொண்டு எம்பெருமானார் காட்சியளிக்கிறார் என விளங்குகிறது. குரு புஷ்ய உற்சவம். இன்று வரையும் இந்த திருமேனி பிரதிஷ்டா தின உற்சவமானது தை மாதத்தில் 3 நாள் உற்சவமாக ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடப்படுகிறது. இந்த உற்சவம் திருவாதிரை அன்று தொடங்கி 3 நாள்கள் நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று நடைபெறும் திருமஞ்சனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. எம்பெருமானாருடைய அழகான திருமேனியை திருவாபரணங்கள், புஷ்ப மாலைகள் முதலியன இன்றி சேவிக்கலாம். அவரது வயது முதிர்ந்த திருமேனி உணர்ந்து பார்ப்பவர்களுக்கு பிரத்யக்ஷமாகி கண்களில் நீரை வரவழைக்கும். தாமுகந்த திருமேனியின் வைலட்சண்யம். ஸ்ரீரங்கம் முதலான எல்லா திவ்ய தேசங்களிலும் எதிராஜருக்கு பல பல அர்ச்சா விக்கிரகங்கள் ஏற்பட்டன. அவற்றில் எதிராஜராலேயே மிகவும் உகந்து ஏறி அருள பண்ணப்பட்டதாய், அவருடைய பரிபூர்ண சக்தி அனைத்தும் நிறைந்ததாய் அவதார ஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதான இந்த திருமேனியே முக்கியமானது என்று பெரியோர்கள் திருவுள்ளம் பற்றுகின்றனர். இந்த ஸ்தலம் அவருடைய அவதார ஸ்தலமாகையால் எதிராஜருடைய பெருங்கருணை ஸ்ரீபெரும்புதூரிலேயே நிலை நிற்கிறது. எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் எதிராஜருடைய திருமேனியில் நன்கு நிலை நிற்கின்றனர். பரிபூர்ண திவ்ய கலைகளோடு அவர்கள் அனைவரும் எதிராஜரோடு ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் என்பது ஆன்றோர்கள் கருத்து. ஆகையால் புண்ணிய கஷேத்திரமான ஸ்ரீபெரும்புதூர் எல்லா திவ்ய தேசங்களிலும் சிறப்புற்றது. மற்ற எல்லா திவ்ய தேசங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் ஆகியவற்றில் வசிப்பதால் யாதொரு பலனை மனிதன் அடைகிறானோ அப்பலனை ஸ்ரீபெரும்புதூரில் வாழ்வதாலேயே எளிதில் பெறுகிறான். இதில் ஐயமில்லை என்று பிரபன்னாமிருதம் என்ற கிரந்தம் குறிப்பிடுகிறது. பஞ்சமகா பாதகங்களை செய்தவனும்
மற்றும் பிராயச்சித்தமே இல்லாத கொடிய பாபங்களை செய்தவனும் கூட ஸ்ரீபெரும்புதூரில் எதிராஜரை வணங்கினானாகில் பாபங்களிலிருந்து நீங்கப் பெறுவான் என்பதில் ஐயமில்லை. சித்திரை மாதம் திருவாதிரையில் அவதார மகோத்சவத்தின் போது அவருடைய திருமஞ்சனத்தை சேவிப்பவர்கள் எல்லா பாபங்களினின்றும் நீங்கப் பெற்று விஷ்ணுவின் பரமபதத்தை அடைகின்றனர் என்று அவருடைய வைபவத்தை பேசும் நூல்கள் தெரிவிக்கின்றன. இதுவே தாமுகந்த திருமேனியின் சிறப்பு. இதுவரை கேட்டதற்கு நன்றி. இது ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. இந்த ஆன்மீக பயணம் உங்கள் உள்ளத்தில் அமைதியும் தெளிவும் பக்தியும் விதைத்திருக்கும் என நம்புகிறோம். எத்திராஜர் திருமேனி வைபவம் என்ற நூலின் அடுத்த பகுதி வரும் திங்கள் கிழமை அன்று வெளியாகும். மீண்டும் அடுத்த ஒலி பயணத்தில் சந்திப்போம்.